ஆடினாலும் பாடினாலும் சரி, ஆசை வார்த்தை கூறினாலும் சரி, நிச்சயம் இணங்கவே முடியாது. நிச்சயக்கு இணங்க முடியாது. கண்ணே, உன் அழகையை பார்த்தால் என்னைக்கெல்லாம் வர்ணிக்கலாம் உன் அழகை. உன் கண்ணு எப்பேற்பட்ட கண்ணு என்று தெரியுமா? அப்படியா? உன் கண்ணு ரெண்டும் என்னை இழுக்கும் காந்தம். அப்படியா? உன் கண்ணு எப்பேற்பட்ட கண்ணு தெரியுமா? எப்படி? கண்ணு ரெண்டும் இவனுக்கு ஆடுகிறேன் பாடுகிறேன் என் இச்சைக்கு நீ இணங்குவா என்று. கண்ணே, நான் சொல்வதை கேளடி. என்னதான் ஆடினாலும் பாடினாலும் சரி, கத்தி அடித்த முத்தம் தானே? முத்தம் தானே? ஒரே ஒரு முத்தம் கேட்டேன், அழகாக கேட்டேன், கொடுக்க மறுத்து விட்டாய். அதனால் கட்டி அழைத்து ஒரு முத்தம் கேட்டேன், நாட்டு இளவரசன் என்று. இப்போது நடக்கும் காதல் பலவித காதல். இப்போதே பாலடி உன என்ன செய்கிறேன் என்று. திருமணம் செய்து கொள்வார்கள். அதுக்கு என்ன செய்யணும்? அதனால கற்பை சூறையாடிய நீங்களே என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். உனக்கு நான் மாப்பிள்ளையா? நீ யாரடி? நீ ஒரு குப்பை மேடு. நான் யார்? கோபினம். 7 வைத்தாலும் 8மா உனக்கு என்ன சப்போட்டா? என்ன அவங்க கட்டி வாய் மட்டும் ஆகினால் இந்நாட்டு இளவரசன் நான். நீயோ ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள். அன்னாடம் காட்சி. உனக்கு நான் திருமணம் செய்து கொண்டு விரட்டி விரட்டி என் கற்பை சூறையாடும் போது நான் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பெண் என்று தெரியவில்லையா? நீ கத்தினாலும் கதறினாலும் உன நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு நகரே விட மாட்டேன். முடியாது, விட முடியாது. அது என்னடி? அது எதிர்த்து பேசுறாய்? திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உரைப்பது நியாயமா? ஒரு நாட்டு இளவரசன் என்பதை மனதில் கொண்டு ஏழ்மை குடும்பத்தில் பிறகு என் கற்பை இப்படி சூறையாடி விட்டீர்களே. அழகு என்ற ஆணவம் உனக்கு. அந்த ஆணவத்தை அடக்கவே வந்த ராஜாவிடி நான். எனக்கு இந்த நிலையே
கடைசி வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு தாண்டி சாக வேண்டும். சொல்றதை கேளுங்க. என்னதான் அடித்தாலும் வைத்தாலும் சரி, கற்பில் சூறையாடி நீங்களே என் கழுத்தில் மாலையிட்டார். அதுவே போதும். உன் கருப்பை இழந்து விட்டாய். கருப்பை நானே உனக்கு கணவனாக வர வேண்டும் என்று உனக்கு ஆசை. ஆமா, உனக்கு கணவனாக நான் வர வேண்டும் என்று ஆசை என்றால் இந்நாட்டு இளவரசன் நான் உனக்காக நான் தொட்டு தாலி கட்டுவேன். சரி, இதோட நீ இப்படியே கலந்து சாவடி. இல்ல கூச்சல் 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 மன்றமா போடுறா பாரு. மகனே, இந்த பெண்ணை நான் பார்ப்பதும் கிடையாது, இந்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. சரி, இவனுடைய கருப்பை நான் சூறாடவும் இல்லை. சூறாடவில்லை. அபாண்டமான பழி, வீண் பழி. இவன் ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இவன் தீட்டினான் திட்டம். பார்த்தியாடா, எங்களுக்கு எதிரிகள் அதிகம் மேல பை போட்டு உன்னுடைய கூட பயிர்ந்து கொண்டிருந்தானே யார் தெரியுமா? நிக்கின்றானே, இவனை கூட அழைத்து வைத்தேன். அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் தெரியல கை வைக்கிறாங்க அப்பா. ஐயோ, நான் வளருவாயாச்சு பொருள் விட்டா ஒரு சொல்லு. அப்ப காலை கோட்டை வாங்கி கொடுக்குறியா? ஏண்டா அந்த பெண்ணை நீதான் கெடுத்து தெளிவாக சொல்லுகின்றாய். ஐயா, பெண் எவ்வளவு கலங்குற பாத்தியா? நீதான் கெடுத்த. ஏன் இவனுக்கு தெரியும்? ஏண்டா நீ என்னடா கூட போனேன்? ஆமா ஆமா, நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுல விளக்கம் தெரியும். என்ன பாட்டு? நீதிமன்றத்திலே என்ன குடும்பம் குழப்பையாக இருக்கிறது. இப்ப உனக்கு பாடல் வருதா? போடா, எனக்கு பாட்டு வருது. என்ன விட அழகே, இல்ல தோசை வாங்கி வந்து, இல்ல பூரி வாங்கி வந்து. சத்தியமா இந்த கதாநாயகி ஆரத்துக்கு ஒருத்தர் முக்கியமா இருந்தாரு. அவன் செத்துட்டாரு பண்ணிமா. அவர் தான் சொல்லுவார் வசனம். ராஜா ஏன்னு கேளு, அவர் வசனம் சொல்லுவார். ஒரு கலைஞன் ஒரு பாட்டை எழுதுவதற்கு எவ்வளவோ கடினம் பண்றான்டா. ஆனா இப்ப இல்லாமடா பாடுவ பாட்டு. நீ பாட தெரியும், நீங்க பாடுங்க. இந்த பாடல பாடுவா. பாடு. படைத்தான் இறைவன் உன்னை, என்ன செய்ய தெரியுதா? கூட இருந்தே கொள்ளுமா வியாதி. மகனே, அப்பா தண்டனை ஒன்று என்று கூறியுள்ளேன். எதற்காக கூறியுள்ளேன் தெரியுமா? நான் நாட்டு மன்னர், நாட்டுடைய மானத்தை கெடுத்து விட்டியாடா பாவி. அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டை கட்டி காப்பாற்றி வந்தேன். என்ன செய்ய வேண்டும்? தெரிகிறாளே ஏழை பெண், அவளை நீதான் மணக்க வேண்டும். இந்த பெண்ணுக்கு எனக்கு திருமணம் திருமணம் உனக்கு அவளுக்கு திருமணம். யார திருமணம் செய்ய சொல்றீங்க? கேவலம் ஏழை வாசனை அடிக்குதுமா. கொஞ்சம் ஒரு 5-10 கொடுத்து அனுப்புங்க. என்னமா திருமணம் பேசல நியாயமா இருக்கா? ஏமா அந்த பெண்ணை இவன் கெடுத்திருக்கான். அந்த பெண்ணே பாவம் பாரு, எவ்வளவு ஓரமே நிக்கிறா. உங்களுக்கு விஷயமே தெரியும். நீயும் பெண் தானே, அவளும் பெண் தானே. பெண் மனது பெண்ணுக்குத்தான் தெரியும். பெண் மனது பெண்ணுதான் தெரியும். நியாயமா சொல்லு. ஒரு பெண்ணின் மனது இன்னொரு பெண்ணுக்கு தெரியும் சொல்றாங்க. ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட என்னடா இல்ல? பணம் இல்லையா? நகை இல்லையா? போனா போது பொண்ணு பொருள் அள்ளி வீசு, 5-10 கொடுத்து அனுப்பு. அதை விட்டுட்டு என் அண்ணனுக்கு, என் அண்ணன் இருக்கிற ஸ்டைலுக்கும் அழகுக்கும் அவர் இருக்கிற கலருக்கும் சத்தியமா நீ சொல்றதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவருக்கு போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எங்கயோ கெட்டு போய் வந்திருக்கிறா. பார்ப்பதற்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. முதல்ல பார்த்துட்டு என்ன சொல்ற? ஒரு ஏழ்மையான பொண்ணுன்னா 5-10 குத்து இதே நான் ஒரு 50,000 ரூபாய் குத்து நான் உன்னை கத்துட்டேன். யாரு 50,000
அவன் நாட்டு இளவரசிடா. நீ யாரு? ஏன்டா கேட்டு வரமா ஈட்டி பிடிச்சி நிக்கிறதா? கொள்ளு வியாதி மாதிரி இருந்துகிட்டு நல்லா புள்ள பூச்சி மாதிரி கண்ணு வச்சுக்கிட்டு என்ன கெடுப்பியா? எங்க இருந்து வந்தவன்? அண்ணா பாத்தீங்களா? தங்கா நம்ம அப்படியே இவனுடைய பழகணும். ஞாபகம் நீ வருது. ஏய் நம்ம அப்படியே பழகணும். கேட்டு போய்ட பாத்துக்க. குத்துற கோசரோட பச்சு குத்துனா. அப்பா மகனே, நீதி தவறாம நாட்டை ஆட்சி செய்துட்டீங்க. ஆமாம். அதனால் உங்களுடைய மகன் நான் தவறு செய்து விட்டேன். ஆமாம். தவறு செய்த நான் தான் இந்த பெண்ணை திருமணம் செய்து திருமணம் செய்ய வேண்டும். இதுதானே உங்க முடிவு? ஆமா. ஒரு முடிவு வந்தவன். ஆமா. ஆகட்டும், உங்களுடைய விருப்பப்படியே ஆமா. ஆய் பழட்டும் போ. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. டேய் கையெழுத்து. இந்நாட்டு இளவரசன் நான். நகர்வலம் வந்தேன். உன் அழகிலே மடங்கி விட்டேன். ஏதோ அவத்தை சுவாகப்படுத்தி விட்டேன். ஆனால் நீதிமன்றம் வந்து நீதி செய்து கொண்டு என்னை திருமணம் செய்து கொண்டாய் அல்லவா? ஆனால் நீ நினைத்த வாழ்க்கை நீடிக்கும் மாமலருக்கு அடியே கலையரசி, நான் கட்டிய தாலி இருக்கும், பொட்டு இருக்கும், பூ இருக்கும் உனக்கு. ஆனால் கணவன் நான் இல்லாமல் இந்த அரண்மனையில வாழா வைக்க தாண்டி தனி கால புள்ள பாரு. இந்த அள்ளி திருமகத்தை இனி இந்த அள்ளிப்பட சஞ்சலத்தா. அம்மா, எங்களுக்கு கால மகிடம் போவே ஆசை பொண்ணுங்க 2 பேருக்கா. எம்மா எங்களுக்கு கால மகிடம் போவே. எம்மா எங்களுக்கு கால் சேரு மல்லிகைப்பூ. எம்மா நீ காலையில வந்து பாரு. எங்களை பெத்து வளர்த்த அம்மா, நீ காலையில வந்து பாரு. இந்த கள்ளி திருமுகத்தை இனி இந்த கண்டிப்பாடு சஞ்சலத்தா. ஆமாச்சி அம்மா, அம்மா நாங்க தலைய விரிச்சுக்கினு போட்டு அள்ளினாங்க. பாவி நாங்க தலைய விரிச்சுக்கினு இன்னைக்கு நாங்க தனி வழியே வந்ததுன்னா. அம்மா இன்னைக்கு என்ன பெத்த தாயார் இருந்திருந்தா, அம்மா என்ன பெத்த தாய் இருந்தாலுன்னா இன்னைக்கு என் தலைமுடி சிக்கெடுப்பா, என் தாலிமணி அழுக்கெடுப்பா. இன்னைக்கு என் தாய் இல்ல சீமையில இன்னைக்கு என் தலைமுடி சிக்காச்சா. அம்மா எங்களுக்கு தாலிமணி அழுக்காச்சா. ஆமாச்சி அம்மா, இன்னைக்கு வெடிப்பில்ல ஏரியல நீ பெத்த செல்லங்கடாங்க. அம்மா இன்னைக்கு நாங்க வெடிப்பில்ல ஏரியல, இன்னைக்கு நாங்க வேறு இல்ல தாமரம்மா. இன்னைக்கு வேற புடுங்கினாங்க. அம்மா இன்னைக்கு வேற புடுங்கினாங்க. நாங்க வெளிமரம் பண்ணி நடறோம், எங்க அம்மா வெளிமரம் பண்ணி நடறோம். அம்மா காமாட்சி அம்மா, ஆசை மகன் பெருமாளுக்கு என்னமா சொல்லிட்டு போனேன். நாய்க்கு தலைப்புள்ளிட்டு சொல்லி தண்டை தடுப்பில தவிக்க விட்டு போயிட்டே. அம்மா காமாட்சி அம்மா, அம்மா எங்களுக்கு 30 அடி குழி போட்டு நீ வாழ்ந்த இந்த கோட்டையில எங்களுக்கு 30 அடி குழி போட்டு அம்மா எங்களுக்கு மூங்கில் வச்சு வீடு கட்டியா. அம்மா எங்களுக்கு மூங்கில் பிரியலம்மா. நீ போன இந்த 16 நாளா நான் 3ஆத்தான் பிரிகிறேம்மா. அம்மா நான் 3ஆத்தான் பிரிகிறேம்மா.
அம்மா உன் சின்ன பிள்ளை கங்காதரனுக்கு என்னம்மா சொல்லிட்டு போனேன்? அம்மா இன்னைக்கு நாங்க 40 அடி குழி போட்டு அம்மா எங்களுக்கு 40 அடி குழி போட்டு எங்களை பெத்த அம்மா எங்களுக்கு நீ நாடு வச்சு வீடு கட்டியா? இன்னைக்கு இந்த நாடு பெரியலம்மா. நீ வாழ்ந்த ஒரு கோட்டையில இருந்த ஒரு பூமியில எங்க சட்ட பெருத்தம்மா என் சமத்து உள்ள அம்மாவே. இன்னைக்கு அந்த நாடு பெரியலம்மா. இன்னைக்கு நாங்க 4 பிரிஞ்சிட்டோம்மா. எம்மா நாங்க 4 தான் பிரிஞ்சிட்டோம்மா. அம்மா உன் கடை கொட்டி வாங்க ரவிக்கு என்னம்மா சொல்லிட்டு போனீங்க? காமாட்சி அம்மா ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? அம்மா நீ இல்ல இல்ல நாங்க ஏங்கி தவிக்கிறோமே, எங்க மீது இறக்கமே வராத காமாட்சி அம்மா. அம்மா மாச மக ரவிக்கு அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? எங்களை 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த காமாட்சி அம்மா, உன் மருமகள்களோ எங்களை தேடி கொண்டு வந்த அத்தை இல்லைன்னு அவங்க தெருவிலத்தான் பாக்குறாங்க. அம்மா நீ போன ஒரு நாளா இன்னைக்கு தேரா திருநாளாதான் மாச மருமகனுக்கா எங்களுக்கு தேரா திருநாளா? நீ போன ஒரு நாளில இன்னைக்கு நாங்க தெருவிலத்தான் நிக்கிறோமா? காமாட்சி அம்மா நீ இந்த பூமியில இருந்து வாழ்வேனே, நாங்க எட்டாத கோயிலுக்கு உன் வயிற்றுல பிறந்த பாவி நாங்க எட்டாத கோயிலுக்கு நாங்க ஏணி வச்சு தீபயிட்டா. இன்னைக்கு இந்த 8ல ஒரு தெய்வம் எம்மா, 8ல ஒரு தெய்வம் இந்த ஏழை குரல் கேட்கலையா? அம்மா உன் பெற்றெடுத்த மான்களுக்கு பேரம் பேத்திகளுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? கட்டிய கணவனைய தண்டை தடிமையில் தவிக்க விட்டு போய்விட்ட காமாட்சி அம்மா. கணவர் 7 மலைய மனைவியை காடுன்னு நீ எப்ப வருவன்னு வழி மீது வெளி வைத்து காத்து கொண்டிருக்காரு காமாட்சி அம்மா.